தங்கம் விற்கிற விலையை கேட்டால் தலையெல்லாம் சுத்துதுங்கிறது மாதிரி தான் இன்றைக்கி எங்களுக்கும் இருந்துச்சு. போத்தி ஸ்வர்ண மகாலுக்கு ஒரு மோதிரம் வாங்குறதுக்காக வந்திருந்தோங்க. வேறு வழியே இல்லாமல் மோதிரம் போட வேண்டிய சூழ்நிலை. முன்னாடி எல்லாம் கல்யாணம், காது குத்து அந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு மோதிரம் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ கிராமத்து பக்கம் புதுசாக ஒரு வழக்கம் கொண்டுட்டு வந்திருக்காங்க. மச்சின மோதிரம், அதாவது பெரியவங்க வீட்டில் தாத்தா அந்த மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்னா நம்ம கல்யாணம் பண்ணி சம்மந்தம் பண்ணியிருக்கோம்ல, அந்த மாதிரி மச்சினன்மார்களுக்கு மோதிரம் போடணும் அப்படிங்கிற வழக்கம் கொண்டுட்டு வந்திருக்காங்க. என் வீட்டுக்காரோட மச்சானோட அப்பா வந்து தவறிட்டாரு. அதனால எங்கள் வீட்டுக்கார் மச்சின முறைக்கு வந்து மோதிரம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அரைப்பவுன் மோதிரம் எடுத்துகிட்டு போகலான்னு தாங்க வந்தோம். கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் கிட்ட அரைப்பவுன் மோதிரம் இருந்தது. செய்கூலி சேதாரம் எல்லாத்தையும் சேர்த்து எம்மாடி அம்மாங்கிறது மாதிரி ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் இருந்துச்சு. அப்போ இனிமே வர்ற காலத்துல எல்லாம் பெண்களை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, நம்ம கிட்ட வேற ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கோம், அதுக்கு எப்படி நகை சேர்க்கறதுன்னு ரொம்ப ஆச்சரியத்தோட தான் நானும் மாமாவும் அப்படியே பேசிட்டு இருந்தோம். நகை வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோங்க. காலையில் பசங்களுக்கு செஞ்சு வச்ச தயிர் சாதமும் காலிஃப்ளவர் பக்கோடாவும் தான் இருந்தது. அதை ஆளுக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். ஏன்னா வந்ததுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட முடியாது இல்லையா, அதனால் போகும்போதே ரெடி பண்ணி வச்சுட்டு போயாச்சு. போகும்போதே அரிசியும் உளுந்தும் கொஞ்சம் ஊற வச்சுட்டு போயிருந்தேன். ஏன்னா வீட்டில் மாவு தீர்ந்துருச்சு. மாவு இருந்தால் தான் ஒரு பெரிய வேலை மிச்சமானது மாதிரி. அது இதுன்னு எதையுமே யோசிக்காமல் டக்குன்னு இட்லியோ தோசையோ ஊற்றி ஒரு சட்னியை வச்சு பசங்களுக்கு கொடுத்துடலாம். அதனால் எப்போதுமே தீர தீர மாவை மட்டும் எல்லா பெண்களுமே ஆட்டி வச்சுக்கிறது தான். நானும் அந்த மாதிரி அரிசி ஊற வச்சுட்டு போயிட்டு வந்த உடனே ஆட்டிட்டேங்க. ஆட்டிகிட்டு இருக்கும்போதே செம்ம டயர்டு. ஏன்னா எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தாலே ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் எனக்கும். சுட சுட ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு நைட்டு டின்னர் வேலையை ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி காய்கறி எல்லாம் போட்டு சிம்பிளாக குருமா வச்சுட்டு தோசையே ஊற்றி சாப்பிடுங்கப்பா, சப்பாத்தி எல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். நல்ல வேலைங்க, இவ்வளோ பார்த்த வேலையில் பாத்திரம் விளக்குற வேலை எனக்கு மிச்சமாயிடுச்சு. டிஷ்வாஷர் வாங்கி கொடுத்துருந்தாரு. அதை கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லாவே இருக்குது. இந்த மாதிரி வேலை சமயங்களில் டிஷ்வாஷர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கான லிங்க் வேணும், இதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.